வெரி இம்பார்ட்டன்ட் எபிசோட் ஃபார் அ லாட் ஆஃப் ஃபேன்ஸ். நான் யுனைடெட் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய ஃபேன்ஸுக்கு வந்து அந்த குழப்பம் இருக்குது. எப்படா யுனைடெடால் மட்டும் இது முடியுது அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி இருக்குது. அண்ட் இந்த எபிசோடில் வந்து இன்னொரு மிகப்பெரிய பதில் என்னென்னா, இந்த ட்ரஸ்ட் த ப்ராசஸ்ங்கிற ஒரு விஷயம் வந்து ஐ பர்சனலி ஃபீல் இட்ஸ் ப்ளோன் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன். இட் வில் ஒர்க் ஃபார் சில கிளப்ஸுக்கு ஒர்க் ஆகாமையும் போகும். ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி ஹெல்த்தி கான்வர்சேஷன். கடைசி வரைக்கும் முடிஞ்சா பாருங்க. இட் வில் பி உங்களோட யூஸ்வல் ஃப்ரைடே நைட் ஷோ மாதிரி இந்த எபிசோடு இருக்கும். கிவ் அண்ட் டேக் ஒரு கான்வர்சேஷன் இது கடைசி வரைக்கும் போகும். அண்ட் எவ்ரி ஃபேன் கேன் வாட்ச் லைக் வாட்ஸ் ரியலி ஹேப்பனிங் அப்படிங்கிறது. மணினா ஃபர்ஸ்ட்லி அமரும் கெட்ஸ் அப்பாயிண்டட். ஐ திங்க் அக்டோபர் ஹி கெட்ஸ் அப்பாயிண்டட். நானும் சரி நீங்களும் சரி வி பின் வெரி வோக்கல் about the fact that he was not the right person for this squad. He was not the right person vera, he was not the right person for this squad vera. Completely different things. Sociedad game முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். For context எங்க இருக்கோன்னு, for me personally not much has changed. அந்த Sociedad game ஒன்று மட்டும் ஒரு அனாமலி, அதை தவிர்த்து not much has changed. நீங்க அக்டோபர்ல சொன்ன வார்த்தைக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எங்க இருக்கீங்க? ஃபர்ஸ்ட்லி அக்டோபர் சொன்ன வார்த்தைகள் ஏன் உங்களுக்கு ஏன் அப்படி தோணுச்சு? கரெக்ட், நீ ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னில்ல, வந்து நாட் அ குட் நாட் அ ரைட் மேனேஜருக்கும் நாட் அ ரைட் மேனேஜர் ஃபார் திஸ் ஸ்குவாடுக்கும் அதான் அந்த ஒரு டிஃபரன்ஸ் மட்டும்தான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா அமோரிம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்போர்ட்டிங்ல நிறைய பார்த்துருக்கோம். இஸ் அ ப்ராப்பர் பொசஷன் பேஸ்ட் ஃபுட்பால் மேனேஜர். இந்த யுனைடெட் இருந்த ஸ்குவாடுக்கு இல்லையா, இந்த யுனைடெட் ஒரு கடந்த ஒரு 7-8 வருஷமா பில்ட் பண்ண ஒரு ஸ்குவாடுக்கு கம்ஃபர்டபுளாக இந்த பொசஷன் பேஸ்ட் ஃபுட்பால் ஆட முடியுமா அப்படிங்கிறது கேட்டால் கஷ்டம். நீங்கள் பொசஷன் நாங்கள் 60% வச்சுருக்கோம் 70% வச்சுருக்கோங்கிறது வேற, பேப்பரில் பொசஷன் பேஸ்டாக விளையாடுற ஃபுட்பாலுங்கிறது வேற. அது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அமோரிம்க்கு இந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செட் ஆகாது. அதை இப்பயும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அக்டோபர்லேருந்து இப்போ வரைக்கும் அதை வந்து பார்த்துட்ருக்கோம். தெர் ஆர் ஃபியூ அவுட்லேயர்ஸ், அதை பற்றி நம்ம பேசுவோம் கண்டிப்பாக. அதனால தான் அந்த ஏன் இது சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது. பட் அப்போ சொன்னதோட காரணம் அதுதான். நம்ம அப்போ இது பண்ணதுக்கு வந்து நிறையா நேம்ஸ் நம்ம வந்து த்ரோ பண்ணோம். நீ வந்து கேரத் சவுத் கேட் சொன்ன, நான் வந்து எடி ஹவுவி சொன்னேன், வந்து நிறைய இதெல்லாம் வச்சு தாமஸ் ஃப்ராங்க் சொன்னாங்க நிறைய பேர். ஸோ இந்த இன்னொரு தாமஸ் டியூஷல் பார்த்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன ஒரு இதுனா, நான் வந்து நான் வந்து ரெண்டு இது பிரிக்கிறேன். நான் வந்து த்ரூ அ ஃபேன்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஃபுட்பால் இதுலையும் மான்செஸ்டர் யுனைடெட் இப்போ வந்து ஒரு போர்டு வச்சிருக்காங்க, ஒமர் பராடா, ஜேசன் வில்காக்ஸ் அப்படின்ட்டு ஒரு போர்டு வச்சிருக்காங்க. அவங்களும் என்ன இது பண்ணாங்க அப்படிங்கறத வந்து நான் பாக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ரொம்ப நல்ல பிளேஸ் நிறைய பேர் இருக்காங்க. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ், மார்க்கஸ் ராஷ்வர்ட், அதுக்கப்புறம் வந்து ஹாய்லண்டு, இந்த மாதிரி நல்ல பிளேஸ் நிறைய பேர் இருக்காங்க. பின்னாடி உகார்டே, அந்த மாதிரி மெக்வயர், நிறைய பிளேஸ் இருக்காங்க நல்ல பிளேஸ். அவங்களுக்கு இந்த ஒரு கோர் இவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. தோ இட் இஸ் அ ஏஜிங் கோர், இதுதான் கோர் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு தகுந்த மாதிரி மேனேஜர் உள்ள கொண்டு வந்த அப்படின்னா சஸ்டைனபிளா நம்ம ஏதாச்சும் பண்ண முடியும். மெயின்லி வித் பிஎஸ்ஆர் அந்த மாதிரி கம்மிங். மான்செஸ்டர் யுனைடெட் போர்டு எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, போதும் இந்த ஃபுட்பால் நாங்கள் ஆடிட்டோம், இந்த ஃபுட்பால்னால எந்த சக்ஸஸும் வந்தது கிடையாது, லாங் டேர்ம்ல எது சஸ்டைனபிளான ஃபுட்பால். அமோரிம்ங்கிற ஒரு மேனேஜர் விட்டுறலாம், ஒரு எக்ஸ் மேனேஜர் கூட்டிட்டு வந்தா அந்த எக்ஸ் மேனேஜர் 3 வருஷத்துல போயிட்டான் அப்படின்னா இன்னொரு ஒய் மேனேஜர் கூப்பிட்டு வரும்போது எது சஸ்டைனபிளா இருக்கும் அப்படிங்கறத பார்த்து இவங்க ரெக்ரூட் பண்ண பார்த்த மேனேஜர்ஸ் எல்லாமே இந்த பொசஷன் பேஸ்ட் ஃபுட்பால் மேனேஜர்ஸ் தான். ராபர்ட் டீசர்பி, தாமஸ் டுகெல், அதுக்கப்புறம் ரூபன் அமோரிம். இந்த இதுல ஓகே நாங்க இதுதான் முடிவு பண்ணிட்டாங்க, நாங்க இந்த மாதிரி மேனேஜர் தான் ரெக்ரூட் பண்ண போறோம் அப்படிங்கறது முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவங்க போய் ரூபன் அமோரிம் கூட்டு வந்து இட்ஸ் a brilliant decision. ஏன்னா நம்ம இந்த ஆர்டர்ல இப்ப நான் சொன்ன இந்த ஆர்டர்ல பார்த்தா ரூபன் அமோரிம் ஸ்டாண்ட்ஸ் ஆன் டாப். ஸோ போய் பொசஷன் பேஸ்ட் ஃபுட்பால் பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் மேனேஜரை போய் கூட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான். தட்ஸ் வேர் ஐ ஸ்டாண்ட் நவ். அஃப்கோர்ஸ் இஸ் நாட் ஃபுல்லி சூட்டட் ஃபார் தி ஸ்குவாட். ஆனால் போர்டு இந்த ரூட் எடுத்துருச்சு, மேனேஜர் கூட்டு வந்தோம், நாங்கள் அதுக்கப்புறமா வந்து ஸ்குவாடை வந்து இது பண்ணி ரிப்பேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது. இல்லை, நான் எது கேட்டேன்னா, so much money was put into getting Dan Ashworth in the first place. So much money was spent on getting him out. Dan Ashworth had the idea. அவன் வந்து he is a pure sporting director. He had an idea. இப்போ 20 பேர் இருக்காங்க, 20 பேர் சம்பந்தமான மேனேஜரை கொண்டு வந்தா தான் அவன் ப்ரோக்ரஸ் பண்ண முடியும். சம்பந்தம் இல்லாம ஒரு பிளேயிங் ஸ்டைல் ஆடுற ஒரு மேனேஜரை கொண்டு வந்து இவங்களை வச்சு ப்ரோக்ரஸ் பண்ண முடியாதுங்கிறது இட் வாஸ் வெரி வெரி ஓப்பன்லி நோன் ஃபேக்டர். பட் Ten Hag was trying to do something and he failed. அதாவது
வாட் வாஸ் என்ன சொல்றதுன்னா மொத்தமா ஃபெயில் ஆகல, த மேனேஜர் டென் ஹேக் ஃபெயில்டு. அதனால மொத்தமா அவங்க பண்ண ட்ரை பண்ணது எல்லாமே ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. வில் கெட் டு தி SJR இன்டர்வியூ லேட்டர், அவன் அதை பத்தின கருத்துக்கள் என்ன சொன்னாப்ல அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் டார்கெட் பண்ணது, டான் ஆஷ்வர்த் டார்கெட்டட் எடி ஹவ் ஆர் கேரட் சவுத்கேட் ஆர் தாமஸ் ஃப்ராங்க், இவங்கெல்லாம் ஃபார் மெனி ரீசன்ஸ். ஒன், நம்ம சொன்ன பிளேயிங் ஸ்டைல். டூ, ஆல் ஆஃப் தி 3 மேனேஜர்ஸ் நோ வாட் இட் இஸ் டு மேனேஜ் இன் த பிரீமியர் லீக். நம்பர் ஒன், ஓகே சவுத்கேட் பண்ணலினாலும் ஹீஸ் தி இங்கிலாந்து மேனேஜர், அவருக்கு பிரீமியர் லீக் என்ன நடக்குது வீக் இன் வீக் அவுட் எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ தீஸ் வர் த 2 பிரைமரி ரீசன்ஸ் ஃபார் ஒய் இந்த ஸ்போர்ட்டிங் டைரக்டர் வந்து. ஸோ பர்சனலி ஐ ஃபெல்ட் அவரோட டார்கெட்ஸ் தப்பு கிடையாது. லைக் ஆஸ் அ ஸ்போர்ட்டிங் டைரக்டர் ஸ்குவாட் அசஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்குவாடுக்கு இந்த மேனேஜர் சூட் ஆவாங்கன்னு தெரிஞ்சு he wanted to pursue. Out of nowhere Omar Barada comes in, which is not his role. Let's get really honest. Our CEO, he comes in, he steps in, he says okay இல்ல நான் போய் அவரை கூட்டு வரேன் அப்படின்னு he goes out, which is already shambolic. நீ ஒரு டெக்னிக்கல் டைரக்டர், ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டர் கொண்டு வந்து வச்சுட்டு உனக்கு அந்த வேலையை கொடுத்தாச்சு, சம்பந்தம் இல்லாம இன்னொருத்தன் உள்ள வந்து டே நீ கம்முன்னுறா, நான் இந்த பண்ண தேவையில்ல, நான் போய் ஒருத்தனை கூப்பிட்டு வரேன் அவனை வச்சு பார்த்துக்கோன்னு சொன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க்னு எல்லாமே தெரியும். இதுல வந்து யாரை பிளேம் பண்றதா? சிஇஓ பிளேம் பண்றதா, ஸ்போர்ட்டிங் டைரக்டர் பிளேம் பண்றதா, இல்ல இணையாச பிளேம் பண்றதா, இல்ல லைக் வாட் ரியலி வென்ட் ராங் தேர்? இல்ல இது வந்து ஒரு நம்ம இந்த டான் ஆஷ்வர்த் சைனிங் டான் ஆஷ்வர்த்தோட சாக்கிங் அப்படின்னு பார்க்காம அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போய் பார்க்கணும். ஆன் அ பேஸ் லைன் ஃபேக்ட் அப்படிங்கிறது திஸ் இஸ் அ பியூர் மிஸ்டேக் ஃப்ரம் இனியோஸ் போர்டு தான். நான் வந்து இனியோஸ் போர்டு அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, பை இனியோஸ் போர்டு ஐ மீன் பிரெயில்ஸ்ஃபோர்ட், ஜேசன் வில்காக்ஸ், டான் ஆஷ்வர்த், அதுக்கப்புறம் இவங்க எல்லாருக்கும் மேலே வந்து ஒமர் பெராடா இஸ் ஆன் டாப், அவனுக்கு மேலே பிரெயில்ஸ்ஃபோர்ட். இவங்களோட மிஸ்டேக் தான் இது வந்து பேஸ் லைன். இதை நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல. திஸ் இஸ் அ பிளேட்டன்ட் மிஸ்டேக் ஃப்ரம் தேர் எண்ட். ஆனால் நம்ம இதை வந்து எங்கேருந்து பார்க்கணும்னா எரிக் டென் ஹாகோட எக்ஸ்டென்ஷன்லேருந்து பார்க்கணும். FA கப் வின் பண்ணிட்டோம், சீசன் அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சிருச்சு. இவங்க வந்து எரிக் டென் ஹாக் வச்சுட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து போகிறாங்க. இதுதான் பர்ஃபெக்டான கரெக்டான டெசிஷன் அப்படின்ட்டு நானும் நீயும் பேசும்போது நானும் வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா எரிக் டென் ஹாக் ஒரு மோசமான மேனேஜர் கிடையாது. என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, அவன் ஒன்று ட்ரை பண்ணி பண்ணுறான், அது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இவன் பண்ணுறான் ஸ்குவாட் சூட் ஆகலை அப்படின்னு சொல்ல முடியும். நான் வந்து 5 மேட்சுக்கு ஒரு வாட்டி ஏதாவது மாற்றுவேன் அப்படின்ட்டு ஒருத்தன் வந்து இருக்கான் அப்படிங்கிறப்போ தான் அந்த இடத்துல தான் ஒரு பேஸ் லைன் வருது. அப்போ தான் இவனை மாற்றலாமா வேண்டாமாங்கிற கொஸ்டின் வருது. இந்த ஒரு செகண்ட் சீசனை மட்டும் வச்சு இவனை ஜட்ஜ் பண்ண முடியாது, ஏன்னா இவ்வளோ இன்ஜுரி ஹிட் சீசனில் இவனை வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டீம் பண்ணி இவனுக்கு வந்து இன்னொரு சான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவனை வெரி பர்சனல் ஒப்பீனியன், எஸ் இட் இஸ் த ரைட் டெசிஷன் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ரூபன் அமோரிம் வந்து அக்டோபரில் வந்து சைன் பண்ணும்போது எந்தெந்த ரீசனுக்காகலாம் சைன் பண்ணாங்களோ அதை விட பெட்டர் கிரெடிபிலிட்டியில் இருந்தால்தான் எரிக் டென் ஹாக் அவன் சைன் பண்ணும்போது. ஸோ அவனால் பண்ண முடியல. எஸ் தேர் ஆர் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், நம்ம அதுக்குள்ளே வந்து போகல. பட் இந்த செகண்ட் இது வரும்போது எரிக் டென் ஹாக் இப்போ சாக் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க செப்டம்பரில். அக்டோபரில் என்ன ஆகுது அப்படின்னா டான் ஆஷ்வர்த் வந்து நீ சொல்கிற மாதிரி நான் வந்து போயிட்டு யாரை வாங்கணும், இப்போ அடுத்த மேனேஜர் யார் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது டான் ஆஷ்வர்த் ப்ரொபோஸ்ட். இதெல்லாமே வந்து ரிப்போர்ட்ஸ் தான், பேஸ்ட் ஆன் த ரிப்போர்ட்ஸ் தட் ஆர் கம் அவுட் ஆன் பப்ளிக். வந்து இன்டரிமா ஒரு மேனேஜர் கூட்டிகிட்டு வரலாம், இன்டரிமா ஒரு மேனேஜர் கூட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீசன் நம்ம வேற யாருக்காவது போய்க்கலாம் அப்படின்னு சொல்லுவது தான். ஹிஸ் ஃபோக்கஸ் வாஸ் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 5th 6th அந்த பொசிஷனில் இந்த ஸ்குவாட் வச்சு முடிச்சாதான் விச் இஸ் கேப்பபிள் ஆஃப் தி ஸ்குவாட் இஃப் யூ பிளே ரைட் பிளே ஸ்டைல். முடிச்சாதான் நம்மளுக்கு அடுத்த வருஷம் ஃபைனான்சியலாக அடுத்த வருஷம் போய் நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது வரும் அப்படிங்கிறது. இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஒமர் பெராடா வந்து இது நம்மளுக்கு செட் ஆகாது, இது நம்மளை இந்த சீசன் ரைட் ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு 6 மாதம் நம்மளை தள்ளி தான் போடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரூபன் அமோரிம் வந்து இட் இஸ் நவ் ஆர் நெவர், நீ இப்போ வரலன்னா நாங்கள் சம்மரில் வேறு ஆளை கூப்பிட்டு வந்துக்கிறோம் அப்படின்னு வந்து போய் கூப்பிட்டு வந்துட்டான். ஐ பிலீவ் ரூபன் அமோரிம் நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான்னா மேபி தே வுட் ஹவ் கான் வித் ஆஷ்வர்த்ஸ் வே, where by bringing in they would have got a inter manager till summer. எனக்கு தெரிஞ்சு அது நடந்திருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவன் இப்படி வந்தோடனே there was obviously a friction. ஏன்னா ரூபன் அமோரிம் உள்ள வந்ததுக்கு அப்புறமே அவன் சொல்லுவான் ஒமர் பெராடா தான் மெயினா சொன்னான், பட் டான் ஆஷ்வர்த் குள்ளாம தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. இந்த இதை கவர் அப் பண்றதுக்கு there was யாரோ ஒருத்தரை சாக் பண்ணி தான் ஆகணும். தட் வாஸ் டான் ஆஷ்வர்த். ஏன்னா டான் ஆஷ்வர்த் உள்ளவன்னு சொன்னான், நான் சொன்னது எதுவும் கேட்கறது இல்லை, எனக்கு பெருசாக வாய்ஸ் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நான் வெளில போகிறேன்னு சொல்லும்போது ஓகே யுவர் சாக்டு, நீ வந்து ப்ரோஆக்டிவ் இருக்க மாட்டேங்கிற, இந்த 6 மாதம் ரைட் ஆஃப் பண்ணுறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்ப ஒரு ரீஸ்டார்ட் தானே, அந்த ரீஸ்டார்ட்டை நாங்கள் இப்போவே பண்ணுறோம், அந்த ரீஸ்டார்ட்டை 6 மாதம் கழிச்சு பண்ணுறதுக்கு இப்போவே பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் அங்கே தான் என் கேள்வி, ரீஸ்டார்ட் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? சி ஐடியலி அப்போ அவனை அக்டோபரில் சாக் பண்ணுறோம், நம்ம 2 பேரும் பேசும்போது the clear idea was next 2 years let us solidify 5th and 6th spot.
அந்த 5th 6th ஸ்பாட்டை சாலிடிஃபை பண்ணாதான் மெயின் ரீசன் முதல்ல பணம் வேணும். அந்த பணத்துக்கே வந்து கெட்டிங் 5th and 6th ஸ்பாட் will get you more revenue next season. டிவி ரெவென்யூ தான் பிக்கெஸ்ட் ரெவென்யூ ஃபார் எனி கிளப். இப்போதைக்கு பார்த்தா யுனைடெடே எடுத்தாலும் டிவி ரெவென்யூ தான் பிக்கெஸ்ட் ரெவென்யூ. இப்போ நீங்க ரீஸ்டார்ட்டை வந்துட்டு ஐடியலி டான் ஆஷ்வர்த் பிளான்டு 2 years ஆஃப்டர் 2 வருஷம் சாலிடிஃபை பண்ணலாம், ஒரு டாப் 4 சேலஞ்ச் பண்ணலாம், 5th 6th முடிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ஓகே யூ வாண்டட் த ரீஸ்டார்ட் வே பிஃபோர். இப்போ வந்து யூ brought in Amorim who has a completely different style and none of these players will suit except for Bruno Fernandes. No one is going to suit. எனக்கு அதுவே எனக்கு டவுட் தான், Bruno Fernandes இந்த சிஸ்டம்ல சூட் ஆவானாங்கிறது எனக்கு தெரியாது. பட் you're bringing it forwardங்கிற பேர்ல personally you're taking it 2 years down the line. ஏன்னா I don't think you will finish in the top half. You can go against me or give your opinion. In the season I don't even think you'll finish top half. Top half முடிக்கலனா it's absolutely zero revenue on Europe next season unless you win the Europa League, which is another challenging thing வைங்க. அப்படி இருக்கும்போது you put all your eggs in one basket. புது மேனேஜர் வரான், புது மேனேஜர் உடனே நம்மள மேல தூக்கிட்டு போனா we'll next season நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அது நடக்கிற மாதிரி தெரியல. இப்போ where do you stand? இல்ல அதான் இந்த இதுல தான் நான் வந்து இங்க வந்து டிஃபர் ஆகுறேன். இது ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவனை உள்ள கொண்டு வரும் போதுல இருந்தே அவங்களோட இதுதான். நான் வந்து 5th 6th பொசிஷன் இந்த சீசன் எப்படியான்னு ஃபினிஷ் பண்ணிடுறேன் அப்படின்னா உள்ள வர மேனேஜர் இன்டர் மேனேஜரா இருக்க மாட்டான். நான் எனக்கு எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்ட்டு கேட்பான் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு அதனால தான் அவங்க முடிவு பண்ணாங்க, நான் 5th 6th வரது பிரச்சனை இல்லை, நான் 5th 6th 2 சீசன் கழிச்சு வரேன், ஓகேவா? ஆனால் அது எப்படி நான் அந்த 5th 6th வரேன் அப்படிங்கிறது தான் மேட்டர், அப்படிங்கிறத இங்கே வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டெசிஷன் நான் வந்து இப்போ என்ன சொல்கிறேன், டேவ் பிரேஸ்ஃபர்ட் போயிட்டு அமரிமை கூட்டு வந்திருக்கான், இல்லை எனி ஒரு எக்ஸ் மேனேஜர் கூட்டு வந்திருக்கான் அப்படின்னா I wouldn't have seen this as a concrete decision. I would have gone definitely against it கண்டிப்பா. ஆனா இது வந்து ஒரு ஃபுட்பால் தெரிஞ்ச ஆளு, ஒமர் பெராடான்னு ஒரு ஃபுட்பால் தெரிஞ்ச ஆளு, இத்தனை வருஷமா சக்சஸ்ஃபுல் சிட்டியில இருந்த ஒரு ஆளு. ஏன்னா சிட்டியில மெஜாரிட்டி ஆஃப் ஹி இஸ் த ஹெட் ஆஃப் சிட்டி. சிட்டியில மெஜாரிட்டி ஆஃப் த கால்ஸ் எடுத்த ஒரு ஆளுக்கு எது கரெக்டா இருக்கும் எது கரெக்டா இருக்காது, which will be a good rebuild, which will be a experimental rebuild அப்படின்னு தெரியும். நம்ம இப்ப நீ சொன்ன சினாரியோ எல்லாமே experimental rebuild. Yes, there is a higher chances for it to go success. ஆனா வந்து அது வந்து பண்ண முடியுமா அப்படின்னு தெரியாது. ஏன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரீபில்டு தான் இத்தனை நாளா பண்ணி யுனைடெட் ஃபெயில் ஆயிருக்கும். ரைட் ஃப்ரம் ஓலே குன்னார் சோல்ஸ்கார், ரால்ஃப் ராக்னிக், எரிக் டென் ஹாக் 3 வருஷமா இதை பண்ணிட்டாங்க எக்ஸ்பெரிமெண்டல் ரீபில்டு. இதை வந்து சிமெண்ட் பண்றோம், நாங்க வந்து தேர்ட் சிமெண்ட் பண்றோம், தேர்ட் முடிச்சா அடுத்த சீசன் யுனைடெட் எனி ஃபுட்பால் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஒரு கிளப் பெர்ஸ்பெக்டிவ்ல அடுத்த சீசன் திரும்ப நான் போய் தேர்ட் முடிக்கணும், இல்லை செகண்ட் ஃபர்ஸ்ட் முடிக்கணும். நீ தேர்ட் முடிச்சுட்டு நான் உடனே 7th முடிப்பேன் அப்படின்னா இது கிடையாது. நீ சொன்னது ஐ 100% அக்ரி. இந்த சீசன் கண்டிப்பா டாப் ஆஃப் த டேபிள்ல முடிக்கிறதுக்கு யுனைடெட் சான்சஸே கிடையாது, ரொம்ப 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 கம்மி கண்டிப்பா. ஸோ வி ஆர் டெஃபினெட்லி டேக்கிங் எ ஹிட். அங்கதான் இந்த ஃபைனான்சியல்ஸ் வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணலான்னு உள்ள வராங்கன்னா, யூ ஆர் நோ மோர் அ கிளப் வேர் டாப் ஸ்டார்ஸ் ஆர் கோனா கம் டு யுவர் கிளப். நீ திரும்பவும் போய் ஒரு 300K கொடுத்துட்டு ஒரு ஆளை கூட்டிட்டு வருது வேஸ்ட். எனக்கு 100-150K இருக்கிற ஒரு பிளேயர், 30 to 40 million இருக்கிற ஒரு பிளேயர் எனக்கு வேணும். அந்த மாதிரி பிளேயருக்கு எப்படி என்னால் ஃபைனான்சியல்ஸ் பண்ண முடியும் அப்படிங்க வரும்போது தான் யூ ஆர் டூயிங் சாக்ரிஃபைசஸ் லைக் செல்லிங் யுவர் அகாடமி ப்ராடக்ட்ஸ். அந்த ரூட் நம்ம எடுப்போம். ஏன்னா எஸ் இட் இஸ் அ ஷார்ட்டர் டேர்ம் பெயின், ஆனால் லாங்கர் டேர்முக்கு அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு இவங்க நம்புறாங்க. ஸோ தட் இஸ் த ரூட் தேர் டேக்கிங். இல்லைனா இப்போ we've seen why, I mean we've spoken about why Southgate or Tuchel or whoever could have been a good option, Thomas Frank எல்லாமே. Why did Berardi think Amorim is going to be the option? ஏன்னா மெயின்லி எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இந்த possession based football has been in the Premier League for the last 3-4 years, probably 2019-18 டைம்ல இருந்தே, அதுவே 7 years ஆயிடுச்சு, 6-7 years அது இருக்கு. நவ் ஒரு சின்ன சேஞ்ச் ஆகிட்டே வருது, அந்த சிஸ்டம்லயே சேஞ்ச் ஆகிட்டு வருது. we are going back to the old fashioned ஷான் டைஷ்வேங்கிற மாதிரி ஒரு நான் ஃபுல்லா ஷான் டைஷ்வேன்னு சொல்ல மாட்டேன், பட் ஒரு சின்ன ஒரு அடாப்டேஷன் ஆஃப் த பொசிஷன் பேஸ்ட் ஷான் டைஷ் ஸ்டைல் மாதிரி தான் எல்லா மேனேஜருமே வரப்போற புது மேனேஜர் எல்லாமே வராங்க. இதுக்கு மத்தியில ஒமார் மெரடா வந்து இட் ஒர்க் ஃபார் சிட்டி பிகாஸ் he got in Pep Guardiola. Ruben Amorim is not Pep Guardiola, but I mean he has the potential to become Pep Guardiola. அதெல்லாம் நெக்ஸ்ட் இது. அந்த இப்ப மாறிட்டு இருக்கிற ஒரு என்வாயன்மெண்ட்ல you go and bring again a manager who is the, I wouldn't say again pure Pep Guardiola, but again his own adaptation of Pep Guardiola system. அப்படி இருக்கும்போது கொண்டு வர ஒரு மேனேஜர்
ஏன் சரின்னு பட்டுச்சுன்னு ஆஸ் அ ஃபேன் நீங்க சொல்லுங்க. ஏன்னா இது இது இந்த டாபிக் பேசும்போது நம்ம ரூபன் அமோரிம் பற்றி பேசி ஆகணும். அதான் வந்து இது நம்ம வந்து இந்த ஸ்போர்ட்டிங் ரூபன் அமோரிம் அப்படின்னு எடுத்து பார்க்கணும். குட் ஃபுட்பால் மேனேஜர் ஹூ கேன் அடாப்ட், இதுதான் நான் வந்து ரூபன் அமோரிமா பார்க்குறேன். இஸ் அ வெரி யங் மேனேஜர். நீ சொன்ன மாதிரி ஹி இஸ் நாட் பெப் கார்டியோலா. அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கா அப்படின்னு கேட்டால் இப்போ இல்லை, பட் ஹி ஹேஸ் அ ஸ்கோப் டு க்ரோ தட். ரூபன் அமோரிமும் ஒரு யங் மேனேஜர். ஆனால் ஒரு லீகுக்கு மாறி வந்து ஒரு லீக்ல வந்து நான் வந்து லேர்ன் பண்ணிக்குவேன் அப்படின்னு அடாப்ட் ஆகிற மேனேஜராக எனக்கு தெரியுது. அது வந்து ஐ டிட் நாட் see him adapting in October. கண்டிப்பாக நான் அது வந்து I'll be very frank. இப்போ having seen him for the past 4 months எனக்கு இப்போ தெரியுது மேபி he is learning. அவனும் ஒரு மேனேஜர், அவனும் ஸ்குவாடை லேர்ன் பண்ணிக்கிறான், அவனும் இந்த ப்ரீமியர் லீகை லேர்ன் பண்ணிக்கிறான். எப்போ வேணுமோ நான் வந்து இந்த மாதிரி விளையாடுவேன், எப்போ வேணாமோ ஐ வில் மேக் ட்விக்ஸ் டு இட் அப்படிங்கிற மேனேஜரை நான் பார்க்குறேன். இதை வந்து ஸ்போர்ட்டிங்லேயே நிறைய வந்து பார்த்துருக்கோம் நம்ம. நிறைய இந்த ரூபன் அமோரிம் எப்படிப்பட்ட மேனேஜர் நிறைய வீடியோஸ் இருக்கும் ஆன்லைனில் தேடி பார்த்தா. அதில் எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியும் ஆப்போனன்ட் எப்படி இருக்கானோ அவனோட கோர் பிரின்சிபல் அதுதான். எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க ரூபன் அமோரிமோட கோர் பிரின்சிபல் வந்து 3-4-3 இல்லை வந்து பேக் 3 வச்சாடுறது, பேக் 5 வச்சாடுறது அப்படின்னு இல்லை. ஃபார்மேஷன் இஸ் அ வெரி வெரி ஸ்மால் பார்ட் ஆஃப் த ஃபிலாசபி, அவ்வளோதான். அவனை பொறுத்த வரைக்கும் ஹைப். இப்போ நம்ம வந்து கிளாப்பை பற்றி பேசும்போது கிளாப்போட ஸ்டைல் 4-3-3 அப்படின்னு சொல்கிறது இல்லை, கிளாப்போட ஸ்டைல் ஜென்ஜன் பிரசன். அந்த மாதிரி ரூபன் அமோரிம்க்கு ஒரு தனி ஃபிலாசபி இருக்கு. யூ ஹேவ் டு ஹோல்ட் த பால், யூ ஹேவ் டு டாமினேட் வித் த பால். அதுக்கு நீ நான் 3-4-3 யூஸ் பண்ணுவேன், 4-3-3 யூஸ் பண்ணுவேன், நான் ஹைலைனு விளையாடுவேன், இல்லை மேன்செஸ்டர் சிட்டி மாதிரி ஒரு டீமை நான் வந்து இப்போ சாம்பியன்ஸ் லீக்ல போய் ஃபேஸ் பண்ணுறேன், ஆனால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்துல 20 ஷாட்டு, பட் ஒன்றுமே அவங்க கேபிட்டலைஸ் பண்ணலன்னா ஐ கேன் ட்ராப் பேக். அதுக்கப்புறம் அவங்களோட மிஸ்டேக்ஸை கேபிட்டலைஸ் பண்ணி எனக்கு அந்த ஃபுட்பாலும் ஆட தெரியும் அப்படின்னு காமிச்ச ஒரு மேனேஜர். இஸ் டெக்னிக்கலி சவுண்ட் மேனேஜராக எனக்கு தெரியுறா. ஸோ மேபி தட் இஸ் வாட் ஈவன் ஒமர் பராடா வுட் ஹவ் சீன் இன் ஹிம். ஸோ அதுதான், அதனால தான் தே வெண்ட் அண்ட் காட் ஹிம். அண்ட் தேர் ஆர் அதர் தேன் ஃபுட்பால் தேர் ஆர் அதர் எக்ஸ் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ. வந்து பிளேயர் இன்ஜுரி எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஒரு மேனேஜரோட கேரக்டர் எப்படி இருக்குது, ஹவு ஹி ரெஸ்பான்ஸ் டு கிரிட்டிசிசம், ஹவு ஹி த்ரைவ்ஸ் அண்டர் ப்ரெஷர். இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்டில் என்ன பண்ணியிருக்கான், இப்போ மேன்செஸ்டர் யுனைடெடுங்கிற கிளப்பு தோ த ஸ்கேல் இஸ் டிஃப்ரெண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஸ்போர்ட்டிங். வென் என்டர்ட் ஸ்போர்ட்டிங் இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் they were on very high wages. Again, scale different, but scenario அதே தான். They were all on high wages, they were all non-performing. அந்த மாதிரி ஒரு ஸ்குவாடை திரும்ப க்ளீன் அவுட் பண்ணிட்டு he brought them back to a level. ஸ்போர்ட்டிங் மாதிரி ஒரு டீமில் இட் கேன் ஹேப்பன் குவிக்லி, யுனைடெட் மாதிரி ஒரு கிளப்பில் இட் வில் ஹேப்பன் ஸ்லோலி. அதனால தான் அந்த மாதிரி ஒரு மேனேஜரை போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் த ரீசெண்ட் எஸ்ஜிஆர் இன்டர்வியூ நம்ம அதை பற்றி பேச போகிறோம். அதுலேயுமே த திங்ஸ் தட் எஸ்ஜிஆர் ஸ்போக் அபவுட் ரூபன் அமோரிம் இதெல்லாம் வந்து ஆக்சுவலி ப்ராமிசிங்காக தெரியுது. எஸ், they are feeling that this guy is the right man அப்படின்ட்டு. தோ அவங்க வந்து ரூபன் அமோரிம் உள்ள வரும்போது நாங்கள் 7வது பொசிஷனில் இருந்தோம், டாப் 4க்கு வந்து வெறும் 2 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். அவன் எங்களை பின்னாடி தான் கொண்டு வந்திருக்கான் இந்த சீசன். இருந்தாலும் they are seeing the positive, they are seeing the sign. ஒரிஜினல் இஷ்யூ என்ன, இந்த மேனேஜர் மாத்துறது ஒரிஜினல் இஷ்யூ இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது. இந்த ரூபன் அமோரிம் அப்பாயின்மெண்ட்டுக்கு பின்னாடி இதுதான் ஒரு தாட் ப்ராசஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ மீன் ஓகே, த மேனேஜர் கம்ஸ் இன். நீங்கள் சொன்னீங்க யூ ஹவ் கான் 10 steps பேக், ப்ராப்ளி 1 step forward இப்போதைக்கு பார்த்தா. ஆனால் அமோரிம் உள்ள வந்தோடனே he was being very very vocal. அவன் சொல்லிட்டாப்ல we are going to get so much pain but I'll guarantee you நம்ம போக போக நம்ம சரியாயிட்டே போவோம் அப்படிங்கிறது. எனக்கு இந்த இடத்துல என்ன கேள்வி வருதுன்னா, ஃபர்ஸ்ட்லி டென் ஹேக் இந்த மாதிரி இல்லை, ஐ டோன்ட் திங்க் he was even allowed to talk like this, like be very very open about the situation, open about the squad, என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிலாம். I don't think he was allowed to do it because Ineos எனக்கு தெரிஞ்சு as giving the manager open freedom to say what he wants. But Glazers இருந்தபோது அப்படி இல்லை, he cannot say even if he wanted to. எனக்கு அப்படிதான் தெரிஞ்சுன்னா he was always அந்த சில கான்ஃபரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ கேவலமாக நடக்கிறான் நல்லா நடக்கிறான் வந்து பேசுவார் அப்படிங்கிற மாதிரி நமக்கே பஸ்லிங்காக இருக்கும். ப்ராப்ளி ஐ தாட் he was like media trained to do all of that stuff. பண்ண முடியாதுங்க சிச்சுவேஷனில். இப்போ he's come in, he's gone, Amorim has gone from bad to worse to wherever they are right now. நீங்கள் சொன்ன மாதிரி டாப் ஆஃப்ல முடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. For the scale of Manchester United, டாப் ஆஃப்ல முடிக்கலாதுங்கிறது வந்துட்டு again all these stupid journalists will keep saying ஐயோ யுனைடெட் மாதிரி ஒரு கிளப் மேலே முடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி. What is United's or Amorim's task at United this season and next season, considering top of in the season முடிக்கலினாலும் what will be fit for next season? டாப் ஆஃப் இந்த சீசன் நான் முடிக்கலை நாளுங்கிற பேச்சே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் டாப் ஆஃப் இந்த சீசனில் முடிக்க முடியாது.
நான் இதை வந்து இப்போ October 1 2 கேமுக்கு அப்புறமே நம்மளே சொல்லியிருக்கோம், இந்த சீசன் ரெலிகேட் ஆகாமல் இருந்தால் யுனைடெட் அதுதான் இவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு. ஏன்னா நான் சின்ன அனாமலி தான், நம்ம இப்போ வந்து ஃபுட்பால் பற்றி வெளியே போய் பேசணும்னா அந்த சூரிய காமெடி மாதிரி தான், நீ கோட்டை ஃபுல்லாக அழி நான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த டாஸ்க் கூட அமோரிம் கிடையாது. அமோரிம்க்கு என்ன டாஸ்க்னா, நான் கோடு போட்டிருக்கேன் ஆனால் நான் எல்லா கோடையும் வந்து சிமெண்ட்டில் போட்டிருக்கேன், நீ அந்த சிமெண்ட்டை வச்சு ஹார்ட் டூல்ஸ் வச்செல்லாம் அழிக்க முடியாது, சாஃப்டாக தான் அழிக்கணும். ஆனால் அந்த அழிக்கிறதுல சத்தம்லாம் வரக்கூடாது. ஃபஸ்ட்டு நீ இதை அழிச்சிட்டு திரும்ப நீ வந்து கோடு போடு அப்படிங்கிற மாதிரி தான். நான் வந்து ஆல்ரெடி இந்த பிளேயர்ஸ்க்கெல்லாம் 5 வருஷ கான்ட்ராக்ட், இன்னும் 3 வருஷ கான்ட்ராக்ட் இருக்குது. ஆனால் எல்லாருமே 350Kல இருக்கானுங்க. ஒருத்தன் ஆனால் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. பர்ஃபார்ம் பண்ணலைனாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ அவனை என்னால் விற்க முடியாது, இந்த சுச்சுவேஷன் நீ பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு ரூபன் அமோரிம் இல்லை, எந்த ஒரு மேனேஜர் உள்ளே வந்திருந்தாலும் ரியலிஸ்டிக் டாஸ்க் இதுதான். ஸோ அதுதான் அமோரிம்க்கு ஃபர்ஸ்ட் டாஸ்க் இந்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் கிளியர் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அவனோட 75% ஆஃப் த கோல் அதுதான் இருக்கும். மீதி 25% ஆஃப் த கோல் மட்டும்தான் ரிசல்ட்ஸ் பேஸ்டாக இருக்கும். இதுதான் வந்து ரியலிஸ்டிக் டார்கெட் ஃபார் யுனைடெட். நீ சொன்ன மாதிரி நம்ம ஜேர்னலிஸ்ட் இதுவாக என்ன வேணால் பேசலாம், ஃபார் மேன்செஸ்டர் யுனைடெட், ஃபார் அலெக்ஸ் ஃபெர்கூசன்ஸ் லெகசி, ஃபார் மேன்செஸ்டர் யுனைடெட்ஸ் லெகசி, 20 டைம்ஸ் சாம்பியன், இதெல்லாம் நம்ம வந்து என்ன வேணால் பேசலாம். பட் ரியலிஸ்டிக்காக இப்போ எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க இந்த ஃபுட்பால் போர்டு அப்படிங்கிறது இந்த இதில் தெரியுது. கம்மிங் டு ஏன் இவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறாங்க ரூபன் அமோரிம் பேசுறதுக்கு அப்படின்னா, நான் இதையும் இதோட கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் தேர் அவேர். ஏன்னா ஜேசன் வில்காக்ஸ் ஆர் ஒமர் பெராடா ஆர் பீப்புள் ஹூ ஹவ் கம் ஃப்ரம் அவுட் சைட். அவங்க வந்து யுனைடெட் மோசம்டா அப்படின்னு தெரிஞ்ச ஒரு கிளப்ல இருந்து, மான்செஸ்டர்ல இருந்து யுனைடெட் மோசம் தானே, ஓகே நான் எங்களை அப்பப்போ அடிக்கிறாங்க, பட் இருந்தாலும் அவங்க மோசமான கிளப் தானே பார்த்துட்டு உள்ள வந்த ஆளு. ஹி நோஸ் த ரியலிஸ்டிக் சுச்சுவேஷன். எரிக் டென் ஹாக் இருக்கும் போதோ, ஒரு ஜான் மொர்டாகோ, ஒரு ரிச்சர்ட் அர்னால்டோ இருக்கும் போது he was not given the freedom. எரிக் டென் ஹாக்னாலே இதை ஓப்பனாக பேசியிருக்க முடியும். கிளப்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஓலே கன்னார் சோல்ஸ்கார்னால பேச முடியுது, எரிக் டென் ஹாக்னால பேச முடியுது. ஆனால் கிளப் உள்ளே இருக்கும் போது அவங்களால பேச முடியலனா இட் வாஸ் கண்ட்ரோல்ட் பை பீப்புள் ஹூ ஆர் அபவ் ஹிம். அவங்களுக்கா ஃபுட்பால் பெருசாக தெரியல. அதுதான் இங்கே பிரச்சனை. இந்த கிளேசர்ஸ் ஓனர்ஷிப் நம்ம இதெல்லாம் பேசுகிறோம், அதுதான் இங்கே வந்து பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. நீ எங்கள் கிளப்ல இருந்து காசு செலவு பண்ணாத பிரச்சனை இல்லை, நாங்கள் வருஷத்துக்கு 400 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம், எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப தான் வந்து அந்த பிரச்சனை வருது. ஸோ இந்த ஃபுட்பால் போர்டு ரியலிஸ்டிக்காக சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எகைன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே புரிஞ்சிருக்காங்க. அப்படிங்கிறதுனால தான் அந்த ஃப்ரீடம் ரூபன் அமோரிம்க்கு வருது. வித் தட் ஃப்ரீடம் ஹி ஹேஸ் டு யூஸ் இட் வைஸ்லி, அவ்வளோதான். இல்லை அது எதுக்கு நான் கேட்டேன்னா, தி சீசன் வந்து இட் லுக்ஸ் லைக் திஸ். இஃப் டாப் ஆஃப் ஃபினிஷ் இல்லைன்னா யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் மணி. எஸ்ஏஆர் அவரோட இன்டர்வியூவில் வந்து நாங்கள் ஒத்த பிளேயரை வாங்கினா கூட நாங்கள் 89 மில்லியன் செக் எழுதி கொடுப்போம் இந்த சம்மர்லன்னு தெளிவாக சொன்னார். யூ காட் த லெஃப்ட் விங் பேக் ஆர் த லெஃப்ட் பேக் இன் பேட்ரிக் டோர்கு. அதை தவிர ரியலிஸ்டிக்காக இந்த சம்மரில் நீங்கள் வித்தால் தான் யூ கேன் ஆக்சுவலி கெட் பிளேயர்ஸ். இந்த டீமில் சேலபிள் ஆசெட்டாக நான் பார்க்குறது இப்போதைக்கு கார்னாச்சோவை தவிர பெருசாக சேலபிள் ஆசெட்டாக நான் பார்க்கல. அன்லஸ் கசிமிரோ வந்து ஒரு சவுதி மாதிரி போனாப்லையோ, இல்லை மற்றவனுடைய பிளேயருடைய கான்ட்ராக்ட் ஃபினிஷ் ஆகி அவங்க அப்படியே போனால் மட்டும்தான் உண்டு. டு யூ திங்க் ஹீ வில் கெட் அட்லீஸ்ட் 3-4 பிளேயர்ஸ் திஸ் சம்மர்? He will get at least 3 players. நான் அதான் நினைக்கிறேன். ஏன்னா நீ சொன்ன மாதிரி தான், we have 5 players whose contract are expiring. எங்கள் கிளப்பில் இருக்க எந்த பிளேயருக்குமே சின்ன கான்ட்ராக்ட்லாம் கிடையாது, எல்லாருக்குமே பெரிய கான்ட்ராக்ட் தான். அதாவது நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், 180 மில்லியனுங்கிறது 180Kங்கிறது சின்ன கான்ட்ராக்ட் தானே அப்படின்ட்டு. எத்தனை பிளேயர் 180Kல இருக்காங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது. சாலாக்கு த ப்ரீமியர் லீக்ஸ் பெஸ்ட் பிளேயர், அவனுக்கு 300K கொடுக்கறதுக்கு வந்து லிவர்பூல் வந்து யோசிக்கிறாங்க கொடுக்கலாமா வேணாமான்னு. எங்களுக்கு சும்மா 350K அப்படி எடுத்துகிட்டு போ அப்படின்னு கொடுத்தது. கேசிமிரோ நீ சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து ஒரு சும்மா ஒரு 5 மில்லியனுக்கு விற்றா கூட வில் பி டேக்கிங் 300K ஆஃப் த வேஜ் பில். மார்க்கஸ் ராஷ்வர்ட்னு ஒரு பிளேயர் எங்களுக்கு வந்து இப்போ லோனில் வெளியே இருக்கான், அவன் வந்து வெளியே போகிறக்கு சான்சஸ் இருக்குது. எகெயின் அதில் ஒரு 250K வந்து ஃப்ரீ அவுட் ஆகும். லிண்டலாஃப் அந்த மாதிரி நிறைய பிளேயர் வெளியே போகிறாங்க. ஸோ வி ஹாவ் பிளேயர்ஸ் ஹூ ஆர் கோயிங் அவுட் ஆல்சோ விச் வில் கிளியர் ஆர் வேஜ் பில். ஸோ அதுலேயே கண்டிப்பாக எங்களால் போய் 2 பிளேயர் வாங்கிட்டு வர முடியும். எஸ் கண்டிப்பாக. எகெயின் கார்னாச்சோ வித்தா he will be seen as a pure academy asset. அவனை வித்தா எகெயின் இட் இஸ் அ ஷார்ட்டர் டேர்ம் பெயின். ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஹை குவாலிட்டி பிளேயரை வில் பி ப்ராபப்ளி செல்லிங் இட் டு ரைவல்ஸ் லைக் செல்சி. வித்துட்டு நாங்கள் வந்து அது வந்து டெஃபினெட்லி ஷார்ட்டர் டைம் பெயின். அவன் அந்த எந்த கிளப்புக்கு போனாலும் கார்னாச்சோ இஸ் அ கைண்ட் ஆஃப் பிளேயர் ஹூ வில் கம் அவுட் பிக், அந்த மாதிரி ஒரு பிளேயர் அவன். ஸோ அவனை விற்றா கண்டிப்பாக இட் இஸ் டெஃபினெட்லி ஷார்ட்டர் டைம் பெயின். பட் அவனை ஒரு 60 மில்லியன் 70 மில்லியனுக்கு விற்க முடியும் போது வில் பி ஏபிள் டு ஸ்பெண்ட் 150 மில்லியன். அந்த டைமில் எஸ் வில் பி கோயிங் அண்ட் கெட்டிங் பிளேயர்ஸ்.
ஏன்னா இந்த அடுத்த சீசன் எங்களுக்கு வந்து நாங்கள் உடனே ஒரு டாப் ஹாஃப் ஆஃப் த டேபிளுக்கு ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா, ஒரு டாப் 8க்கு ஜம்ப் பண்ணணும்னா ரூபன் அமோரம் வில் நீட் அட்லீஸ்ட் 5 ஸ்டார்டர்ஸ். நான் பிளேயர்ஸ்னு சொல்ல முடியல, அட்லீஸ்ட் 5 ஸ்டார்டர்ஸ். அது அவனுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் டவுட். ஹீ வில் கெட் ரேண்டம் 5 பிளேயர்ஸ் இன் விச் 3 ஆஃப் தம் வில் பி ஸ்டார்டர்ஸ். இதுதான் என்னோட வந்து ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். ஐ திங்க் இந்த டீம் வச்சுக்கிட்டு தேர்ஸ் ஒன்லி சர்டன் அளவுக்கு ஒரு மேனேஜரால் பண்ண முடியும். ஐ மீன், நான் வந்து யோகன் கிளாப் எடுத்துகிட்டு வரேன். நான் அந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ட்ரஸ்ட் த ப்ராசஸ்ன்னு சொன்னேன். ஆர்டெட்டா இன்ஹெரிட் பண்ண டீம் எங்கே, இப்போ இருக்கிற டீம் எங்கே? தேவ் ஸ்பெண்ட் நியர்லி 700 million அண்ட் தேர் சேலஞ்சிங் ஃபார் த டைட்டில் 3 years in a row. அந்த சிச்சுவேஷனுக்கு வரணும்னாலே இட்ஸ் டேக்கன் தம் 5 years நோ. 5 years முடிஞ்சும் he still has the FA Cup to show for it. அப்படி இருக்கும்போது அமோரிம் உள்ள வந்த உடனே வந்து டே நீ டாப் ஆஃப் போலியா, சாம்பியன்ஸ் லீக்ல இது பண்ணலையா, பிக் கேம்ஸ்லாம் ஜெயிக்க முடியாதா அப்படின்லாம் கேட்டால் இட்ஸ் அன் இம்பாசிபிள் டாஸ்க் டு கோ த்ரூ வாட் அமோரிம் இஸ் கோயிங் த்ரூ. எனக்கு ரியலி குட் திங் என்னன்னா, சம்டைம்ஸ் ஹீ இஸ் பீங் வெரி வோக்கல் அண்ட் சேயிங் இந்த பிளேயர்ஸ்னால இவ்வளோதான்ப்பா முடியும், இந்த பிளேயர்னால இதுக்கு மேலே முடியாது. நோ, இதை 2 வகையாக பார்க்கலாம். 1, பிளேயர்ஸ் இதை மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு பர்ஃபார்ம் பண்ணுவானுங்களா அப்படின்னு இருக்கு. 2, என்னடா நம்ம மேனேஜரே இப்படி சொல்லிட்டான், இவனே சொல்லிட்டான், நான் என்னத்துல பெரிய பர்ஃபார்ம் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டியும் வரலாம். இப்போ ஒரு மேனேஜர் இப்படி வந்து வெளியே பேசுறது ஹிஸ்டாரிக்கலி நல்லது இல்லைன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ அதுல ஒரு மாற்றம் தேவைப்படுதா? நான் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா நம்ம வந்து நீ சொன்ன மாதிரி இட் டெஃபினெட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேயர் அண்ட் த என்விரான்மெண்ட் தேர் இன். இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு 2016 இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு. வந்து ட்ரைனிங்க்கு ஒழுங்காக வரல, இல்லை வந்து எனக்கு வந்து ஆஃப் த பிச் கேரக்டரிஸ்டிக்ஸ் சரி இல்லை, என்னோட டாப் பிளேயர் தான் பால் பொக்பாங்கிறவன், ஆனால் அவனுக்கு இதெல்லாம் சரியில்லை, அதனால எனக்கு அவனுக்கு சில விஷயம் போயிட்டுருக்கு, ஃபுட்பால் அதை அஃபெக்ட் பண்ணது எங்கள் 2 பேருக்கு எப்போ பைசல் ஆகுதோ நாங்கள் வந்து அவனை ஃபுட்பால் திரும்ப ரிட்டர்ன் வந்துடுவான்னு ஜோசே மொரினோ, ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோச்சஸ் இன் த வேர்ல்டு, சொன்னபோது இங்கே இருக்கிற மேன்செஸ்டர் யுனைடெட் வந்து போர்டு வந்து தே சைடட் வித் த பிளேயர் அண்ட் தே காட் ஜோசே மொரினோ அவுட். தேர் வாஸ் அ ரிஃப்ட் அண்ட் ஹி வாஸ் டேக்கன் அவுட். ஸோ இந்த ஒரு பிளேயர் மென்டாலிட்டிங்கிறது அவன் சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் பொறுத்து இருக்கு. அவங்களுக்கு வந்து தெரியும் அவன் சொல்றது கரெக்டு தான், நம்ம இவ்வளோ பண்ணுறோம், நான் 5 சாம்பியன்ஸ் லீக், கசிமிரோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, நான் இவ்வளோ சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணியிருக்கேன், நான் நினச்சா மீடியாவுக்கு வாரம் வந்து பேட்டி கொடுக்கல, என்ன ஆட வைக்க மாட்டேறான் அப்படின்ட்டு. இல்லை, அவன் என்கிட்ட ஏதோ எதிர்பார்க்குறான், அதை என்னால் பண்ண முடியல, அதை நான் பண்ணி காட்டணும், என்னாலும் இவ்வளோதான் முடியுங்கிறத அவனும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவன் எதிர்பார்த்து தேர் ஷுட் பி ப்ராப்பர் கம்யூனிகேஷன். இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு என்ன ஒரு ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆச்சுன்னா, நம்ம இந்த ரியல் சோசியேட்டட் கேமுக்கு அப்புறமா ரூபன் அமோரிம் வந்து வெளியே வந்து ஓக்கலாக சொல்கிறான், எனக்கு நான் இப்போதான் இந்த பிளேயர்ஸ் வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன், கார்னாச்சோ ஒரு ரைட்டில் போட்டு ஆடும் போது அவனோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுது, பட் அவன் பர்மனெண்ட்டாக அங்கே ஆடுவான்னு சொல்ல முடியாது. கசிமிரோவை நான் ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி ரொம்ப நிறையா கேட்க விரும்பலை, அவனுக்கு என்ன வருமோ நான் அதை பண்ண வச்சுட்டு மீதி இருக்கிற பிளேயர்ஸ் என்னோட டைனமிக்ஸ் நான் மாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறது இட் இஸ் வெரி என்கரேஜிங். ஏன்னா இந்த ஒரு மேனேஜரும் நான் ஸ்போர்ட்டிங்கில் இருக்கிறது தான் இங்கே பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு அந்த மேனேஜர் தேவையில்லை, எனி ஃபுட்பால் நல்லா தெரிஞ்சவன் வந்து அதை உட்காந்து பண்ணலாம். இல்லை இந்த நான் உன்னை எது கூப்பிட்டு வந்தேன், நீ அடாப்ட் பண்ணி இந்த பிளேஸையும் டெவலப் பண்ணுவேங்கிறக்காக தான் நான் கூப்பிட்டு வந்தேன், நீ அதை பண்ணு அப்படின்னு கூப்பிட்டு வந்தது ஐ திங்க் அமோரிம் ஹாஸ் ஆல்சோ அண்டர்ஸ்டுட். இதெல்லாம் நான் ஆக்சுவலி இந்த பாசிட்டிவ்ஸாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ இந்த கிரிட்டிசிசம் ஓக்கலாக வந்து கிரிட்டிசிசம் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படி பிளேயர்ஸ் எடுத்துக்கிறாங்கிறது பொறுத்த இருக்குது. டெஃபினெட்லி இஃப் பிளேயர்ஸ் டேக் இட் இன் அ பாசிட்டிவ் வே, நம்ம ஹிஸ்டாரிக்கலே நிறைய பார்த்துருக்கோம், தேர் ஆர் பிளேயர்ஸ் ஹூ ஹவ் டேக்கன் இட் பாசிட்டிவ்லி. எரிக் டென் ஹாக் மாதிரி ஒரு மேனேஜர் 4 மாதம் நான் உனக்கு கொடுத்துருக்கேன்டா, நீ மீடியா அட்டென்ஷன் ஃபுல்லாக நான் உங்ககிட்ட இருந்து எடுத்துடுறேன், நீ போயிட்டு ரியாப்லாம் முடிச்சுட்டு மென்டலாக ஸ்டெபிளைஸ் ஆகிவா, உனக்கு எந்த பொசிஷனில் போட முடியுமோ நாங்கள் போடுறேன், ஃபால்ஸ் லைன் ஆடணுமா ஆடு, ரைட் விங்கில் ஆடணுமா ஆடு, ரெஃப்லிங்கில் ஆடணுமா ஆடான்னு பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொன்ன சான்சோங்கிற ஒரு பிளேயரும் திரும்ப எரிக் டென் ஹாக் போய் தப்பாக தான் பேசினான். ஸோ இட் ஹைலி டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேயர். அந்த பிளேயரோட மென்டாலிட்டி இங்கே இல்லை, எங்கே போனால் இப்போ செல்சி ரிப்போர்ட்ஸ் வருது எங்களுக்கு வேணால் சான்சோ திரும்ப அனுப்பிடலான்னு பார்க்குறோமோ அப்படின்ட்டு. ஸோ இட் வில் அஃபெக்ட் எவ்ரிவேர். இது வந்து ஒரு பிளேயர் மென்டாலிட்டி எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கணும். எக்ஸாக்ட்லி. மெயின் கொஸ்டின் இப்போ வந்து சம்மர் பற்றி கேட்டிருந்தோம், எந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து டார்கெட் பண்ணி வாங்கணும். ஏன்னா இன்னைக்கு நேற்று அந்த ஓவர்லாப் சொல்ல வேண்டும் நீ சொன்னால் 10 பேர் வெளியே போகணும், 10 பேர் வெளியே போனால் தான் அந்த மேனேஜரால் ஏதாச்சும் பண்ண முடியும், அந்த மாதிரி அந்த ஸ்குவாட் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹை எமர்ஜென்சி டார்கெட்ஸ்னா இப்போதைக்கு என்ன? ஐ எம் கிவிங் யூ 3 தான் மணி நீங்கள் வாங்க முடியும், 3 பிளேயர் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா எந்த 3 பொசிஷனில் பிளேயர் வேணும்? 3 ஸ்டார்டர்ஸ் அப்படின்னா ஸ்ட்ரைக்கர், சென்டர் மிட்ஃபீல்டர் அண்ட் ரைட் விங் பேக். இந்த 3 சில பேர் ரைட் விங் பேக் அண்ட் இல்லைன்னா அந்த நம்பர் 10 பொசிஷன் டிஃபர் ஆகலாம், பட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கர், செகண்ட் வந்து அந்த சென்டர் மிட்ஃபீல்டர் அப்படிங்கிறது மஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும்.
இதுக்கு நடுவில் டிபெண்டிங் ஆன் த ஆப்பர்ச்சுனிட்டி, டிபெண்டிங் ஆன் த ப்ரைஸ், ஒன்னா தேர்ட் ப்ரையாரிட்டி வில் பி அ நம்பர் 10 ஆர் அ ரைட் விங் பேக். அப்படிதான் நான் வந்து பார்க்குறேன். நான் ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் ஸ்ட்ரைக்கர்னு சொல்கிறீங்க, இட் இஸ் ஈஸி டு கோ கெட் 10 ஸ்ட்ரைக்கர்ஸ். ஐ மீன், I'm not saying it's easy, but Chelsea பண்ணியிருக்காங்க. யூ கேன் கோ கெட் ஸ்ட்ரைக்கர் ஆஃப்டர் ஸ்ட்ரைக்கர் ஆஃப்டர் ஸ்ட்ரைக்கர். ஆனால் அவங்க இன்னுமே ஒர்க் ஆகல. ஜாக்சனை வச்சு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்குது இப்போ. ஆனால் இட் மேசிவ்லி இம்ப்ரூவ்மெண்ட் இந்த வருஷம் அவன்ட்டு இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஹாய்லண்ட் இருக்கான், ஜர்க்ஸி இருக்கான். when you go and get another striker in, you would ultimately have to send one of these two out. Illana, there is no point in getting another striker in. Which makes no sense. Central midfielder கண்டிப்பா உங்களுக்கு தேவை. ஆனா ஸ்டாப் கேப் ஃபிக்ஸ்னு சொல்லி உகார்த்தே வாங்கிட்டு வந்தீங்க. நான் அதான் உங்கள்கிட்ட கேட்டமோ நீங்க சொன்னீங்க, இப்போ பிளேயரே இல்லப்பா, எங்களுக்கு பிளேயர் ஒருத்தவனாச்சும் வேணும் அப்படிங்கிறத உகார்த்தே வாங்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கோம் இப்போ அப்படின்னு சொல்லி. தட் இஸ் வை உகார்த்தே வாஸ் brought in. இப்போ இன்னொரு சென்டர் மிட்ஃபீல்டர் வேணுங்கிற சிச்சுவேஷன்ல வந்து நிற்கிது. இப்போ புது பிளேயரை வாங்கிட்டு வரதுக்கும் இருக்கிற பிளேயரை வச்சுட்டு அசிமுலேட் பண்றதுக்கும் இட்ஸ் வெரி வெரி டஃப் டாஸ்க். அது பண்றது, அது எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வந்து இது பண்ணிடுறேன். நம்ம ஹாய்லண்ட், ஜர்க்ஸி 2 பேருமே இருக்காங்க. அவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் வெளியே போயே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனை மேசிவ்லி சேஞ்ச் இட்னோம். ஏன்னா ஜர்க்ஸி ஹஸ் ப்ரூவன் தட் he is seen more as a number 10 in the systemல than as a striker. மேபி ஒரு இன்ஜுரி சுச்சுவேஷனில் வந்தால் he can play as a striker, but he is seen majorly as a 10. So he is giving option in both the positions, number 1. இன்னொன்று, எங்களுக்கு வந்து உகார்டேக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து மான்செஸ்டர் யுனைட்டட் பிரைம்ல இருந்த பிளேயர்ஸ் வந்து டிமிட்ரி பெர்பட்டோவ், கார்லோஸ் டவர்ஸ், வெயின் ரூனி. ஓகேவா? ஒரு சிச்சுவேஷனில் வந்து டிமிட்ரி பெர்பட்டோவ், வெயின் ரூனிலாம் they were brought to the bench. அவங்க பெஞ்ச்ல இருந்தும் போய் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸை எங்களால் பெஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்தாதான் மீன்ஸ் யூ ஆர் மேக்கிங் ப்ராக்ரஸ். அங்கதான் உங்களை ஸ்டாப் பண்றேன். இப்ப நீங்களே ஹிஸ்டாரிக்கல் பத்தி பேச ஆரம்பிக்கிறீங்க. ஆனா இந்த காலத்து பிளேயர்ஸ் they don't want a big club. எக்ஸாக்ட்லி, நான் அங்கதான் வரேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸுக்கு நீ பெஞ்சில் உட்கார்றா எப்படி இங்கே வந்து விளையாடணும்னு கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற டைமில் தான் இந்த 60 கேம் ஒரு சீசனுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு இது வந்து உள்ளே வருது. எந்த பிளேயராக இருந்தாலும் வீக் இன் வீக்கிட்ட அவனை ஆட வைக்க முடியாது. இப்போ உகார்டே, நான் சென்டர் மிட்ஃபீல்டர் வேணும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக ஏன் சொல்கிறேன்னா, ஐ எம் சீயிங் மைனோ as a ஸ்டார்டர். ஏன்னா அமோரிமா அவனை ஸ்டார்டராக பார்க்குறான் அப்படிங்கிறது தெரியுது. அவனுக்கு பக்கத்தில் எகெயின் எனக்கு ஒரு பால் பிளேயிங் மிட்ஃபீல்டர் வேணும் அப்படிங்கிற ஒரு டைமில் எனக்கு வந்து ஒரு கேம் சிச்சுவேஷனில் மாறுது, எனக்கு ஒரு பால் பிளேயிங் வேணும், பின்னாடி எனக்கு 30 ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னொரு ப்ரொஃபைல் வேணும் அப்படிங்கிற ஒரு டைமில் உகார்டே கம்ஸ் இன், ஹூஸ் ஆல்சோ டீசென்ட் பால் ப்ராக்ரஸர். நான் அதனால தான் இன்னமும் அந்த உகார்டேவோட ஒரு சைனிங் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அதான் ஒரு காரணம். எஸ், ஹி வாஸ் காஸ்ட்லி, மேபி 10 million காஸ்ட்லி, டெஃபினெட்லி எஸ். ஆனால் ஹி வாஸ் அ ப்ரொஃபைல் ஹூ வாஸ் லுக்ட் அட், ஹூ வாஸ் ஸ்கவுட்டட் அண்ட் ஹூ வாஸ் brought in. அந்த மாதிரி ஒரு சைனிங் கொண்டு வரும்போது, எனக்கு இந்த கேமுக்கு நீ சூட் ஆக மாட்ட அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் யூ ஹேவ் டு மேனேஜ் அண்ட் டேக் பீப்புள் ஆஃப் த பெஞ்ச் அண்ட் ஆன் த பெஞ்ச். அந்த மாதிரி தான் இங்கே தான் ஒரு மேனேஜரோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸும் உள்ள வருது. அவனை ஒரு மேனேஜரோட கம்யூனிகேஷன் எஃபெக்டிவாக இருக்கணும். ஜர்க்ஸி, இந்த மேட்ச் நீ சூட் ஆக மாட்டேன், கார்னாச்சோ இந்த மேட்ச் சூட் ஆக மாட்டேன், உட்காரு, நான் உன்னை வந்து இந்த மேட்ச் நீ 60 நிமிஷத்துக்கு அப்புறம் உள்ளே வந்தால் மட்டும்தான் உனக்கு அட்வான்டேஜ், இல்லைன்னா கிடையாது அப்படின்ட்டு ஒரு இது சிச்சுவேஷன் உருவானதான் இட் இஸ் அ டெவலப்பிங் டீம். உனக்கு ஸ்டாக்னண்ட்டாக ஒரே ஸ்டார்டிங் 11 வந்து 60 மேட்ச்சுக்கு விளையாடுறது அப்படிங்கிறது இந்த மாடர்ன் ஃபுட்பால் இதில் கஷ்டம். இன்னொன்று, ஹிஸ்டாரிக்கலாக வந்து பெஞ்சில் நல்ல பிளேயர் உட்கார வச்சிருந்தது ரெடி செட் ஆச்சு அப்படிங்கிறப்ப இந்த மாடர்ன் டைம்ஸில் அங்கே தான் வந்து இந்த கேம் மாடல், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் கேம்ஸுங்கிற ஃபேக்டர் உள்ளே வருது. இதை கன்சிடர் பண்ணும்போது பிளேயரே வந்து நினைப்பான், எனக்கு 60 கேமும் நான் வந்து 40% எஃபிஷியன்சியில் விளாடணுமா, இல்லை எனக்கு 40 கேம் விளையாண்டா போதும், ஆனால் 40 கேமும் நான் ஒரு 75% எஃபிஷியன்சியில் விளையாடணுமா அப்படிங்கிறது இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேயர்ஸ். ஸோ வந்து இந்த ஃபேக்டர்ஸ்லாம் உள்ளே வரும்போது இட் இஸ் அப் டு அ மேனேஜர் அண்ட் ஹவு இஸ் மேனேஜிங். இங்கே தான் அந்த மேனேஜிங் ஸ்கில்ஸுங்கிறது நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறேன். எக்ஸாக்ட்லி. பட் கோயிங் அவே ஃப்ரம் த ஃபுட்பாலிங் சைட், இந்த வாரம் வந்துட்டு சர் ஜிம் ராட்க்ளிஃப் இஸ் கிவன் அவுட் அன் இன்டர்வியூ. பின்னாடி என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலகாலமாக யுனைடெட் ஃபேன்ஸ் அதான் கேட்குறாங்க. ஆனால் கிளேசர்ஸ் ஃபேமிலி வெளியே வந்ததே கிடையாது. அண்ட் ஸோ ஃபார் மீ அஸ் வெல், லிவர்பூல்லையும் வந்து வெளியே வந்து அவங்க ஒரு வாரம் கூட நான் பேசினதே இல்லை. வி அப்சல்யூட்லி டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட் த சீன்ஸ். பட் கம்மிங் பேக் டு யுனைடெட் வந்துட்டு மெயினான விஷயம் வந்து தே டுக் அவே ஸோ மச் ஃப்ரம் த கிளப் அப்படிங்கிறது வந்து சில ஃபேன்ஸோடைய ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன். இந்த ஃப்ரீ லஞ்ச் எடுத்தது, இந்த பல ஓல்டு பிளேயர்ஸுக்கெலாம் வந்து அவங்க பென்ஷன் ஸ்கீம் மாதிரி அதெல்லாம் எடுத்து விட்டது, அண்ட் லாட் ஆஃப் ரிடக்ஷன் இன் லேபர், நிறையா ஒர்க் ஃபோர்ஸ் வந்து தூக்குனது, இட்ஸ் அன்னெசரின்னு எடுத்தது. இது எல்லாமே எடுத்துட்டு தி வெரி நெக்ஸ்ட் டே
United comes up with a plan to build a $2 billion stadium, a €2 billion stadium. இது வந்துட்டு ஆஸ் அ ஃபேன் ஃப்ரம் தி அவுட் சைட் எனக்கு எப்படி தெரியுதுன்னா, உனக்கு எதுவுமே இல்லை, நீ குறைச்சிக்கிட்டே வர, ஆனா உனக்கு இன்னொரு பக்கம் வந்து வாவ் அப்படின்னு செம்மையான ஒரு ஸ்டேடியம் காட்டுற, உனக்கு இங்க காசே பிச்சை எடுத்துட்டு இருக்க நீ, ஆனா இந்த பக்கம் நீ என்னமோ பயங்கரமான பணக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இது வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு அது எப்படி தெரியுது, உள்ள இருக்கிற உங்க ஃபேனுக்கு அது எப்படி தோணுது? எக்ஸாக்ட்லி, இங்கே தான் நம்ம வந்து இந்த இது புரிஞ்சுக்கணும். இப்போ யுனைடெட் இந்த காஸ்ட் கட்டிங், இது எல்லாமே காஸ்ட் கட்டிங் அப்படின்னு பேசலாம். இந்த காஸ்ட் கட்டிங் எல்லாம் பண்ணுற காஸ்ட்டை வச்சு போய் ஸ்டேடியம் கட்ட போகிறது கிடையாது. நீ கடன் வாங்கியோ ஸ்பான்சர்ஷிப் வாங்கியோ தான் ஸ்டேடியமை கட்ட போகிற. ஸ்டேடியம் ஏன் கட்ட போகிற? நீ 75,000 கெப்பாசிட்டி இருக்கிற ஸ்டேடியமை 100,000 ஸ்டேடியம் நீங்கள் கட்டும் போது உன்னோட ரெவென்யூ மல்டிப்ளை இன்க்ரீஸ் ஆகும். மல்டிபர்பஸ் ஸ்டேடியம் வரும்போது உன்னோட கிளப்பை ரன் பண்ணுறது ஃபைனான்சியலாக உனக்கு வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து ஃபேக்ட். இதை நம்ம வந்து ஸ்பர்ஸோட ஸ்டேடியமில் வந்து பார்க்குறோம். ஒன்றுமே இல்லாத ஸ்பர்ஸ் இன்னைக்கு த மோஸ்ட் வெல் ரன் கிளப் இன் த வேர்ல்டு அப்படின்ட்டு, அட்லீஸ்ட் இன் இங்கிலாந்து அப்படின்னு வந்ததுக்கு காரணம் வந்து இதுதான். எல்லாமே ஐ மீன் எவர் வின்னிங் ரியல் மேட்ரிடே எங்களுக்கு இந்த ஸ்டேடியம் மாற்றணும், ஸ்டேடியம் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி தான் போயிருக்காங்க. நீ வின் பண்ணும் போது கடன் அப்படின்னு பேச மாட்டாங்க. இந்த காஸ்ட் கட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது எங்கே வருதுன்னா, இந்த ஃப்ரீ லஞ்சு இல்லை வந்து இந்த பழைய பிளேஸ்க்கு வந்து காசு கொடுக்கறது, இல்லை சம்பளம் கொடுக்கறதெல்லாம் நாங்கள் வந்து கடன் வாங்கி கொடுக்கறது இல்லை, கிளப்புக்கு வர ரெவென்யூலேருந்து தான் வந்து கொடுக்கறது. இந்த ரெவென்யூவை நாங்கள் வந்து பீப்புள் இந்த கிளப் ஆர் திங்கிங் எங்களுக்கு ரொம்ப ஓவர் ப்ளோட்டடாக இருக்குது அப்படிங்கிறது. இட் இஸ் அ ஃபேக்ட். ஆக்சுவலி யுனைடெட் செல்சி மாதிரி ஆர்சனல் முன்னாடி இருந்துச்சு. ஃப்ரம் 2019 they have cut it out. ஆக்சுவலி யுனைடெட் செல்சி மாதிரி ஓவர் ப்ளோட்டட் ஆஃப் த ஃபீல்டு பீப்புளுங்கிறது எங்கேயுமே கிடையாது. வி எம்ப்ளாய் அரௌண்ட் 2,500 பீப்புள். ஃபுட்பால் ரிலேட்டட் இல்லாமல் இவ்வளோ பீப்புள் நாங்கள் வந்து ஐ மீன் ஃபுட்பால் ரிலேட்டட் இல்லாமல் எப்படி சொல்லணும்னா கோச் பிளேயர்ஸ் இல்லாமல் அப்படி சொல்கிறேன். எஸ்ஜேஆர் சொல்லியிருப்பாரு, நாங்கள் வந்து பாடி லாங்குவேஜ் கோச்சுன்ட்டு ஒரு ஆளை வந்து 175K பண்ணியிருந்தோம் அப்படின்ட்டு. அவனெல்லாம் சேக் பண்ண வேணாமா? நாங்கள் வந்து வாரம் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸோட பாடி லாங்குவேஜையோ மற்ற பிளேயர்ஸோட பாடி லாங்குவேஜ் பார்க்கும்போது இஸ் இட் நாட் அ சாக்கபிள் அஃபென்ஸ்? அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இருக்கா அப்படின்னு தெரியாது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்ட்டு நான் எகெயின் அதான் சொல்கிறேன். இதை வந்து ஒரு ரிச்சர்ட் அர்னால்டோ, ஜான் மர்டாகோ, எங்களோட ப்ரீவியஸ் பிளேயர், அவங்களுக்கு ஃபுட்பால்னா பெருசாக என்னன்னு தெரியாது, தேர் ஆல் பேங்கர்ஸ், உட்வர்டோ பண்ணியிருந்தா இவோட கொஸ்டின் திஸ். ஃபுட்பால் இதுலேயே இருந்து இதெல்லாம் தேவையில்லை ஃபுட்பாலுக்கு அப்படின்ட்டு தெரிஞ்ச ஒரு பீப்புள் இதெல்லாம் பண்ணுறதுனால ஐ எம் பேக்கிங் இட் டெஃபினெட்லி. எஸ், ஜாப் கட்ஸ் ஆர் டெஃபினெட்லி பேட். ஏன்னா அது வந்து டேரெக்டாக நம்ம இங்கே உட்காந்து தாராளமாக பேசுகிற, நாளைக்கு எனக்கு வேலை போச்சுன்னா நானும் கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் இது எங்கே நடந்தாலும் இது வந்து கஷ்டம் தான். பட் தேர் ஹாஸ் கம் டு அ டைம் வேர் யூ ஹவ் டு மேக் தி சாக்ரிஃபைசஸ். டே, எனக்கு வந்து நீ தேவையில்லாமல் இருக்குடா, எனக்கு வந்து ஒரு ஆள் செய்ய வேண்டிய வேலையை 4 ஆள் செய்கிறீங்க, எதுக்கு எனக்கு அப்படின்ட்டு ஒரு 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 மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து பார்க்கறத நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அதுதான் நான் இங்கே வந்து சொல்ல வரேன். அண்ட் இந்த ஜாப் கட்ஸ் எல்லாமே எகெயின் இந்த ஃப்ரீ லஞ்ச் சாப்பிட்றவங்க எல்லாருமே வந்து லஞ்ச் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க கிடையாது. நம்பர் 1. பழைய பிளேயர்ஸ் யாருமே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு பொழைச்சிட்டு இருக்கிறவங்க கிடையாது யாருமே. தேர் ஆல் வெல் செட்டில்டு பிளேயர்ஸ் அந்த மாதிரி. அண்ட் சம் ஆஃப் தீஸ் மணி ஆர் கோயிங், த பிளேயர்ஸ் ஆஃப் பாஸ்ட் அவே. இந்த பிளேயர்ஸ் எல்லாம் நாட் த பிளேயர்ஸ் ஹூ ஹவ் ஜஸ்ட் பிளேட் இன் அலெக்ஸ் ஃபெர்கூசன் எரா. 67 இருந்து இருந்த பிளேயர்ஸ். சம் ஆஃப் த பிளேயர்ஸ் ஆர் ஈவன் பாஸ்ட் அவே. அண்ட் அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் இன்னும் காசு போயிட்டு இருக்கு. ஹூ ஆர் ஆல் வெரி வெல் செட்டில்டு. இந்த காசெல்லாம் எதுக்கு? ஏங்க நான் இவ்வளோ பேசுகிறேன்ல, அலெக்ஸ் ஃபெர்கூசனுக்கு நீ நல்லா சம்பாதிச்சிட்ட, உனக்கு இப்போ கிளப்புக்கு ஹெல்ப் பண்ணு, உனக்கு எதுக்கு இவ்வளோ காசு அப்படின்னு கேட்கும்போது அலெக்ஸ் ஃபெர்கூசன் சரி எனக்கு வேண்டாம் எடுத்துக்கோங்க. அதையும் எஸ்ஜிஆர் சொன்னார். இருங்க, நான் திருப்பி சொல்றேன். அவர் வந்து அவர் பையனை போய் கேட்டுட்டு வந்துட்டு ஓகே சொன்னாராம். அதாவது போன எபிசோடு எல்லாரும் என்னை அடிச்சாங்க, இதா பாருங்க சர் அலெக்ஸ் ஃபெர்கூசனே வந்து கொஸ்டின் பண்றாரு அப்படின்னு. சர் அலெக்ஸ் ஃபெர்கூசனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பொண்டாட்டி புள்ள மான்செஸ்டர் யுனைடெட் அப்படின்னு இருக்கிற ஆளுக்கு இது வந்து இப்போ ஒரு நோ பிரெய்னர் கொஸ்டின். இப்போ சார் இவர் எஸ்ஜிஆர் போய் கேட்கறாராமா, உங்களுக்கு இந்த 2 மில்லியன் தேவையாங்க அப்படின்னு கேட்டா அங்கேயே கட் அண்ட் ரைட்டா இல்லப்பா நீங்க வந்து இது கஷ்டப்பட்டுருக்கீங்க, நான் வந்து இது பண்ணிட்டு போகணும்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா மானஸ்தேன் நான் வந்து இங்கே வச்சிருப்பேன். இருத்தம்பி நான் போய் என் பையனை கேட்டுட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்றேன், என்னமோ ஒண்ணுமே இல்லாத மாதிரியும் கேட்டுட்டு வந்து இவர் சொல்றாரா, இதுல நான் என்னது பதில் சொல்றது சொல்லுங்க. இதை வந்து என்னை அடிக்கிறாங்க. அதாவது அடிக்கிறது தப்பு நான் சொல்றேன். நான் தான் அந்த வந்து இதுக்கே வந்து சொன்னேன்ல, வீடியோக்கே கமெண்ட் போட்டது சொன்னேன், ஸ்கிரிப்டே நான் கொடுத்தது தாண்டா, நான் தாண்டா அலெக்ஸ் ஃபெர்கூசன் கேள்வி கேட்கறவங்கிட்ட அப்படின்ட்டு. அது நான் தான் சொல்றேன்ல, இந்த சிச்சுவேஷன் உனக்கு எனக்கு வந்தா நம்மளும் இதான் பண்ணுவோம். நீ சொன்னது 100% கரெக்ட், பியூட்டிஃபுல் பாயிண்ட்.
அலெக்ஸ் ஃபெர்குசன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அதுக்கப்புறம் பசங்க, அதுக்கப்புறம் தான் மான்செஸ்டர் யுனைடெட். ஒய்ஃபை சேர்த்துக்கல அப்படிங்கறக்காக ஒரு டீமையே அழிச்சாள் அந்த ஆள் ஸ்காட்லாண்ட்ல. அந்த ஆள் வரலாறு அதாவது படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மான்செஸ்டர் யுனைடெட்ங்கிறது அந்த ஆளோட லைஃப்ல ஒரு லார்ஜர் பார்ட்டி, எஸ். ஆனா அந்த ஆள் போயிட்டு நான் பையன்ட்டு கேட்டு வந்தேன், எனக்கு வந்து அந்த 2 மில்லியன் வேணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஆளை யாருமே போட்டு அடிக்க போறது கிடையாது. வேண்டான்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். அந்த 2 மில்லியன் நீ வச்சு என்ன பண்ண போற? ஒன்றும் பண்ண போறது கிடையாது. பட் 2 மில்லியன் ரிடக்ஷனுங்கிறது it will give wages for a small wage player for multiple weeks. இதுதான் வந்து பார்க்கணும். நீங்கள் வந்து ஏங்க வெறும் 40 மில்லியன் சேவ் பண்ணுறீங்க, வேஸ்ட் காசு. அந்த 40 மில்லியன் வச்சு நீங்கள் என்ன பெரிய இதாக பண்ண போகிறீங்க, ஸ்டேடியமை கட்ட போகிறீங்க அப்படின்னா 40 மில்லியனுங்கிறது அமர்டைசேஷன் வந்து நாங்கள் 4 பிளேயர் வாங்கினா வருஷத்துக்கு 10 மில்லியன்ங்கிறதுல 4 பிளேயர் எங்களால் வாங்க முடியும். இதுதான் ஃபேக்ட். இதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எஸ், ஜாப் கட்ஸ் ஆர் அஃப்கோர்ஸ் பேட், நான் அதை வந்து தப்பே சொல்ல. டிசிஎஸ்ல ஜாப் கட் நடக்கிறக்கும் மான்செஸ்டர் யுனைடெட் ஜாப் கட் நடக்கிறக்கும் ஒன்று தான். இட் இஸ் அ பேட் சிச்சுவேஷன். மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்க்கும்போது தே ஆர் அவாய்டிங் ரிடன்டன்சிஸ். அதுதான் வந்து இட் இஸ் இது. எக்ஸாக்ட்லி. ஃபைனலாக வந்து நான் கேட்குற ஒரே விஷயம் வந்து, என்னதான் எஸ்ஜேஆர் வந்து வெளியே இன்டர்வியூ கொடுத்திருந்தாலும் ஃபார் ஒன்ஸ் கேரி நெவில் வந்துட்டு எப்படி அப்படிலாம் கேள்வி கேட்டான்னு எனக்கு நான் நம்பவே முடியல. ஹி கெப்ட் ரிப்பீட்டட்லி ஆஸ்கிங், இவ்வளவு பண்றீங்க, இவங்கள்ட்ட இருந்து பணத்தை எடுக்கிறீங்க, அவங்கள்ட்ட இருந்து பணத்தை எடுக்கிறீங்க, இவங்கள்ட்ட இருந்து கம்மி பண்றேங்கிறீங்களே, அங்க ஒத்த ஆள் உட்காந்து எல்லா தப்பையும் பண்ணிட்டு மாசம் மாசம் இன்னமே தான் அவன் பண்ண தப்புக்கு நீங்க இன்னமே ஃபைன் கட்டிட்டு இருக்கீங்க, அவன் எடுத்த லோனுக்கு நீங்க திருப்பி கட்டிட்டு இருக்கீங்க, அவங்ககிட்ட போய் கேளுங்களேன், அவன்கிட்ட காசை போட்டு திருப்பி கட்ட சொன்னீங்களேன்னு கேட்டார். ஆனா அதுக்குமே எஸ்ஜேஆர் ஒரு வார்த்தை பேசல. 4 வாட்டி, அதாவது 2 தனி இன்டர்வியூல 4 வாட்டி வந்து கேரி நெவில் வந்து புட் ஹிம் ஆன் ஸ்பாட். கிளேசர்ஸை பத்தி பேச வச்சே ஆகணும் அப்படின்ட்டு புட் ஹிம் ஆன் ஸ்பாட். நம்ம வந்து ஒரு 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 சினாரியோ வந்து இமேஜின் பண்ணலாம். நம்ம வந்து இன்னொரு சேனல் இருக்கு, ஃபுட்பால் பேச்சும் சேனல் இருக்கு, நீ தான் வந்து ஓனர், ஓகேவா? நீ வந்து உன்னோட 25% ஷேரை வந்து விற்கிற, அதை வந்து நான் வாங்கிக்கிறேன், ஓகேவா? நான் உள்ள வந்ததுக்கப்புறம் ஃபுட்பால் பேஜ் சேனலில் வந்து பேண்டர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு, இதுக்கு வந்து காரணமெல்லாம் கௌதம் தான், இதை நான் வந்து இது பண்ணணும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யூடியூப் லைவ்ல மக்கள்கிட்ட பேசிட்டு இருந்தா, அடுத்த நாள் நீ என்கிட்ட வந்து 25% கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீ கொடுத்த காசு இருந்தா நான் திரும்ப கொடுத்துட்றேன், இல்லைன்னா எனக்கு இந்த 25%க்கு வேற ஒருத்தர் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன அடிச்சு அமுச்சு விட்ற மாட்டியா? இதே தான் மான்செஸ்டர் யுனைடெட்லையும். எஸ்ஜேஆர் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படி நான் தான் பேஸ்லைன் சொல்லிடுறேன் திரும்ப. ஃபுல் சேல் நடக்காது, பெரிய பிரச்சனை தான், அதுக்கு காரணம் எஸ்ஜேஆர். எஸ், ஃபுல் சேல்னு ஒன்று நடந்திருந்தா இந்த டெப் அப்படிங்கிற வந்து ஒரு இது வந்து போயிருக்கும். எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 பில்லியன் டெப்ட் இருக்குது, அது வந்து போயிருக்கும். இது எதுவுமே மான்செஸ்டர் யுனைடெட் டெப்ட் கிடையாது, இது எல்லாமே கிளேசர்ஸோட டெப்ட். இதை எனேபிள் பண்ணது எஸ்ஜேஆர். எஸ், அது தப்பு தான். ஃபுல் சேல் நடந்தே ஆகணும். நீ எஸ்ஜேஆர் வாங்கிக்க, நீ வந்து அம்பானி வாங்கிக்க, இல்லை வந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து யாரானொருத்தர் வாங்கிக்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் எஸ்ஜேஆர் பண்ணதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஃபுட்பாலிங் கண்ட்ரோல் ஃபுல்லாக நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு ஒரு டீலுக்கு வந்தது தான். அதோட கான்சிக்வன்சஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் நீ சொல்லி ஸ்டார்ட் பண்ணல, ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு அப்படிங்கிறது. அதுதான் 20 வருஷமா நாங்கள் வந்து ஒரு கிளப் கிட்ட இருந்து ஒரு கம்யூனிகேஷனே இல்லையா, ஃபேன்ஸ்க்கு ஒரு கம்யூனிகேஷனே இல்லையா தான் அழுதுட்டு இருந்தோம். இப்போ அந்த கம்யூனிகேஷன் வரப்ப யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். இதுதான் ஒருத்தன் வந்து வெளில உட்காந்து சொல்றான். அவன் சொல்லும் போது 50% தான் ஃபேக்டா இருக்கும், 50% வந்து பிஆரா தான் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா அவன் ஒரு பிசினஸ் மேன். அட் த எண்ட் ஆஃப் த டே எஸ்ஜேஆர் கிட்ட போயிட்டு டேய் உன் பணத்தை நீ ஏன்டா இப்படி செலவு பண்ற நம்மளால கேட்க முடியாது. அது நம்ம பணம் கிடையாது, அது அவன் பணம். அவன் என்ன வேணா பண்ணுவான். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுன்னா அவன் எப்படி வேணா போய் எடுத்துக்குவான். நாளைக்கு வந்து உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, எஃப்எஸ்ஜி உனக்கு வந்து ஃப்ரீயா வந்து தராங்க வந்து ஒரு 50% லிவர்பூல் ஷேர்ஸை, ஆனால் நீ எஃப்எஸ்சி பற்றி எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னா நீ கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஏன்னா யூஆர் ஓனிங் லிவர்பூல், யூஆர் ஹேவிங் த ஃபுட்பால் கண்ட்ரோல். அதே தான் அவனும் பண்ணான். எனக்கு ஃபுட்பால் கண்ட்ரோல் கிடைக்குது, இதை வச்சு என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இல்லை, ஃபுல் சேல் நடக்காமல் எஸ்ஜேஆர் இல்லை, எனி ஓனர் பார்ட் டைம் ஓனர் உள்ள வந்தால் அவங்களால கிளேசர்ஸ் பற்றி பேசவே முடியாது. ஃபேன்ஸ்னால் மட்டும்தான் பேச முடியும். இதுதான் வந்து ஃபேக்ட். ஸோ நம்ம வந்து ஏன் எஸ்ஜேஆர் பேசலை அப்படின்ட்டு கண்டிப்பாக கொஸ்டின் பண்ணுறது ஓகே, ஆனால் எதிர்பார்க்கறது தேவையில்லாத விஷயம். ஏன்னா அதனால பேச முடியாது கண்டிப்பாக. எக்ஸாக்ட்லி. அவரே ஒரு கிளேசருடைய எம்ப்ளாயியா தான் இப்போதைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிற கட்டாயத்தில் இருக்கிற மாதிரி தான் இது இருக்கு. நானே கிளேசர் எம்ப்ளாயி தான், தெரியுமா தெரியாதா? அதான் தெரியும். நம்ம ஓகே, நான் அங்கிருந்தா ஒரு பர்மிஷன் வாங்கி கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன பண்ற, அந்த மாதிரி பிஸியா மிஸ்டர் மணிகண்டன் இருக்காரு. பட் ஜஸ்ட் டு வைண்ட் இட் ஆஃப்னா, மான்செஸ்டர் யுனைடெட் பார்த்துட்டு இருக்கிற ஃபேன்ஸுக்கு நம்ம கிளப் எப்பதாண்டா திரும்பி வரும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னா, 18 வருஷமா யுனைடெட பார்த்துட்டு இருக்கிற நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதை ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் வந்து ஒரு இதுவா வந்து நல்ல வேலை நானாச்சும் ஒரு 4-5 டைட்டில் 3-4 டைட்டில் வின் பண்ணி பார்த்துட்டேன் அப்படிங்கிற ஒரு இது கண்டிப்பா வந்து சொல்லணும்.
இன்னொன்று டைம் ஆகும் கண்டிப்பாக. நான் ஐ டோன்ட் see it happening in another 2 or 3 years. ஆனால் ரியலிஸ்டிக்காக அந்த 28-29 சீசனில் நடக்குமா அப்படின்னு கேட்டால் எஸ், தேர் ஆர் ஹையர் பாசிபிலிட்டிஸ் ஃபார் இட் டு ஹேப்பன். இதே ஃபைனான்சியல் சுச்சுவேஷனில் இதே கேம் மாடலில் இவங்க இருந்தாங்க அப்படின்னா, இங்கே ஒரு மேனேஜர், இப்போ அமோரிம்னு கிடையாது, எனி மேனேஜர் கூப்பிட்டு வந்திருக்கு, அவனை ட்ரஸ்ட் பண்ணி பேக் பண்ணணும், ஃபைனான்ஷியலாக பேக் பண்ணணும். நான் எகைன் சொல்கிறேன், ஃபைனான்ஷியலாக 400 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, 100 மில்லியன் தான் ஸ்பெண்ட், அந்த 100 மில்லியன் எஃபெக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் ப்ராப்பர் பேக்கிங். இந்த மாதிரி நீ கூப்பிட்டு வர மேனேஜரை ப்ராப்பராக பேக் பண்ணீங்கன்னா ஐ டெஃபினெட்லி see it happening in 28-29 சீசன். அதுதான் நான் வந்து பிஎல் வின் பண்ணுற சொல்கிறேன். மற்ற கிளப் நீங்கள் சாம்பியன்ஸ் லீக்லாம் எஸ் இட் இஸ் ஹையர் திங், பட் மோஸ்ட் டஃபஸ்ட் திங் இன் ஃபுட்பால் இது வந்து லீக் வின் பண்ணுறது தான். ஸோ நான் வந்து அது 28-29 சீசனில் நடக்கும் அப்படின்ட்டு வந்து ஐ டெஃபினெட்லி ஹேவ் ஹோப்ஸ் ஃபார் இட் ஆஸ் அ ஃபேன். ஆஸ் அ லிவர்பூல் ஃபேன் எனக்கு பயமா இருக்குடா. ஆஸ் அ யுனைடெட் ஃபேன் நீங்க சந்தோஷம் தான் படணும். ஐ எம் ஜென்யூன்லி வரிட் பிகாஸ் யூ கைஸ் ஹேவ் அமோரிம். ஹீ நோஸ் வாட் இஸ் டூயிங் அப்படிங்கிறதா என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா நாங்கள் எக்ஸ்டென்சிவாக ஸ்கவுட் பண்ணி இவனை கூப்பிட்டு வந்தோம்னா எங்களுக்கு 400 மில்லியன் செலவாகும்டா கண்டிப்பாக, அதனால அமோரிம் வேணாங்கிறதுனால தான் நாங்கள் ஸ்லாட்டை கூப்பிட்டு வந்தோம். அட்லீஸ்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி எங்களோட கிளப்பில் we have people that know football, that know how to run a club. எக்ஸாக்ட்லி. அமோரிம் ஆன் டாப் ஆஃப் த லிஸ்ட் இருக்கும்போது இவனை கூப்பிட்டு வந்தா இந்த ஸ்குவாடை ரிப்பேர் பண்ணணும். ஒரு மேனேஜரை ஃபர்ஸ்ட் இந்த ஸ்குவாடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேனேஜர் கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்கல்ல, பிரில்லியன்ட். ஏன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி டைட்டில் வின் பண்ணுற ஸ்கோப்பில் இருக்கிற ஒரு ஸ்குவாட் இருந்துச்சு. எங்களுக்கு அந்த ஸ்குவாட் இல்லாததுனால இப்போ நாங்கள் வந்து தாமஸ் ஃப்ராங்கை கூப்பிட்டு வந்தால் மட்டும் வின்னா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் மட்டும்தான் எடுத்து வராங்க. எகெயின் ரூபன் அமோரிம்க்கு நான் நிறைய கிரெடிட் இப்போ கொடுக்குறேன். ஏன்னா நானும் எகெயின் ரூபன் அமோரிம் ஐ எம் நாட் ஷோ ஃபார் இட். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்சனல் ஒப்பீனியன், எனக்கு இந்த பிராண்ட் ஆஃப் ஃபுட்பால் அவ்வளோ இது கிடையாது. பட் இருந்தாலும் இப்போ ஏன் நான் இவ்வளோ கிரெடிட் கொடுக்குறேன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். மேனுவல் உகார்டே அப்படின்ற ஒரு பிளேயரை எங்களால் ரெஸ்டே பண்ண முடியாது, கேசிமிரோலாம் ஆடவே வைக்க முடியாது, கிறிஸ்டியன் எரிக்சன்லாம் ஆடவே வைக்க முடியாது அப்படின்றது ஒரு பிளேயரை இன்ஜுரியிலேருந்து வந்ததுக்கு அப்புறமும் 3 மேட்ச் நாங்கள் வந்து அவனை ஆடவே வைக்காம கேசிமிரோ, எரிக்சன் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வச்சு ஓட்டுறோம். ஏன்னா லிவர்பூலோட ஸ்கவுட்டிங் ரிப்போர்ட்ல தான் வெளில வந்துச்சு, ஹி இஸ் த பெஸ்ட், ரூபன் அமோரிம் இஸ் த பெஸ்ட் இன் மேனேஜிங் தி இன்ஜுரிஸ் அப்படின்ட்டு ஹி இஸ் ஷோயிங் இட் இயர். எரிக்டன்னா அயாக்ஸ்ல பண்ணது எதுவுமே இங்கே பண்ணலை அப்படிங்கிறது, எதிர்பார்த்தது தப்பா ரைட்டாங்கிறதுக்குள்ளே வரல, ஆனால் எதுவுமே பண்ணலைங்கிற கம்ப்ளைண்ட் இருக்கும் போது பேப்பரில் ஒன்று இருக்குது, அதை வந்து ரூபன் அமோரிம் காமிக்கிறான்ல செயல்பாட்டில். ஸோ டெஃபினெட்லி ஐம் கிவிங் தோஸ் கிரெடிட்ஸ் ஃபார் அமோரிம். அண்ட் நீ சொன்ன மாதிரி ஐ நவ் பிலீவ் தட் அமோரிம் இஸ் த ரைட் கை கண்டிப்பாக. ஸோ வந்து போர்டு பேக் பண்ணும் கண்டிப்பாக. எக்ஸாக்ட்லி, தட்ஸ் வேர் வி வுட் லைக் டு எண்ட் இட். போர்டு எவ்வளோ பேக் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் இந்த மேனேஜர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாரா இல்லையாங்கிறதே வந்து அந்த ஒரு டிஸ்கஷனுக்கு வர முடியும். நெக்ஸ்ட் அப் பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.